குட்டீஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ரமேஷ்னு ஒரு பையன் இருந்தான். அவன் ஒரு பொறுப்பே இல்லாத பையனா இருந்தானாம் அவங்க அப்பாக்கு. அவங்க அப்பா எவ்வளோ ஒரு பணத்தோட அருமை பத்தி சொல்லியும் அவனுக்கு புரியவே இல்ல. அவன் எல்லா பணம், பொருள் எல்லாத்தையும் வீணடிச்சுட்டு, அவங்க அப்பாவால வாங்கி தர முடியாத பொருள் எல்லாம் கூட வேணும்னு சொல்லி அடம் பிடிப்பானாம். அதனால அவங்க அப்பா என்ன பண்ணாரு, ஒரு நாள் ரமேஷ கூப்பிட்டு ஒரு ₹100 குடுத்து, "இத போய் கிணத்துல போய் எரிஞ்சுட்டு வா" அப்படின்னு சொன்னாராம். ரமேஷும் என்ன பண்ணான், அவங்க அப்பா கொடுத்த ₹100 வாங்கிட்டு அவன் பாட்டு நேரா போய் அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க கிணத்துல தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டானாம். அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஒன்றும் சொல்லல. அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் ரமேஷை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு ஊர்ல போய் வேலை தேடி ஒரு ₹100 சம்பாதிச்சிட்டு வான்னு சொல்லி அனுப்பி விட்டாராம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி போனான். அவனும் ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் வேலை கேட்கறானா, ஆனா யாருமே அவனுக்கு வேலை தரதுக்கு முன் வரலையாம். கடைசியில என்ன பண்ணா, துறைமுகம் பக்கத்துல கப்பல்ல இருந்து பொருட்களை இறக்கிட்டு இருக்காங்களாம். அப்படி இறக்கிட்டு இருக்க கூலி ஆட்களோட போய் சேர்ந்துக்கிட்டான் அவனும். சேர்ந்துட்டு அவனும் மூட்டை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா மேலே எடுத்து கொடுக்க அவனும் சுமந்து போய் ஏறி இறக்கி வச்சுட்டு இருந்தானாம். அப்போ என்னாச்சு, ஒரு கடைசியாக சாயங்காலம் ஆகும்போது அவன் கையில் ஒரு ₹100 கொடுத்தாங்களாம். முதுகு பயங்கரமாக வலிச்சாலும் அந்த ₹100 பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை போய் அப்பாட்ட கொடுக்கலான்னு வந்தானா. அவங்க அப்பாட்ட போய் வந்து நீட்டிட்டு, இந்தாங்கப்பா ₹100 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா நான் இதை உழைச்சி சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தானோ. அவங்க அப்பா அதெல்லாம் ஒன்றும் பண்ணாம பாராட்டாம அவர் என்ன சொன்னாராம், இதை போய் கிணத்துல எரிஞ்சிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். இவனுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சான். இவன் இருந்துட்டு, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை சம்பாதிச்சேன், எனக்கு முதுகு வலிக்கு நான் இதை சம்பாதிச்சேன், அவ்வளோ பாடுபட்டு சம்பாதிச்ச இந்த ₹100 நீங்க கிணத்துல எரிய சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும்போது அப்பதான் அவனுக்கு ஒரு உணர்வு வந்துச்சான். நம்ம எவ்வளோ ஒரு பொறுப்பு இல்லாம வீணடிச்சுட்டு இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்பதான் ஒரு உணர்வு வந்துச்சான். அதுல இருந்து அவன் ஒரு பொறுப்புள்ள பையனா மாறிட்டானான். எஸ், நம்மளும் நம்ம லைஃப்ல எப்பவும் பொறுப்புள்ளவங்களா இருக்கணும். ஒரு எளிமையான வாழ்க்கையை கூட நம்ம வாழணும். ஒரு ஆடம்பரமான பொருட்கள் வேணும்ட்டு அம்மா அப்பாட்ட அடம் பிடிக்காம நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி கேட்டோம் அப்படின்னா நிச்சயமா பேரண்ட்ஸ் நமக்கு வாங்கி கொடுப்பாங்க. ஸோ பொறுப்புள்ள பிள்ளைகளா நீங்களும் இருங்க. தேங்க்யூ, பாய்.